வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங். ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம். இது நம்முடைய 34வது எபிசோட். பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், பழைய எபிசோட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிக் லீப் அப்படிங்கிற புக்கில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய தி அப்பர் லிமிட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்பர் லிமிட் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? நான் இன்றைக்கி உங்களை பார்த்து இன்னும் ஒரே வருஷத்தில் நீங்கள் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கலான்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நடக்கிற காரியம் தான் நான் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 10 கோடி ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ ஏன் அப்படி நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம பல விஷயங்களை நம்முடைய லிமிட் எது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்பிக்கிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் நீச்சல் அடிக்க தெரியாது, என்னால் வேகமாக ஓட முடியாது, என்னால் இவ்வளோ வெயிட் தான் தூக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ளேயே பல லிமிட்டை செட் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷமாக நம்ம 10 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனிலே நமக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சிது அப்படின்றத பொறுத்து நம்மளே ஒரு லிமிட் செட் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்த வருஷம் நமக்கு இன்னொரு புதிய கம்பெனியில் போனால் நமக்கு இவ்வளோ தான் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு லிமிட்டை செட் பண்ணிப்போம். இந்த லிமிட் தாண்டி போகக்கூடிய டைமில் சில நேரங்களில் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த அப்பர் லிமிட், நம்ம என்ன லிமிட் செட் பண்ணியிருக்கோமோ அந்த லிமிட்டுக்கு மேலே போகும்போது நம்மளால் அந்த லிமிட்டை மேலே போகிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் மறுபடியும் நம்முடைய லிமிட்டுக்கு உள்ளே வரக்கூடியது தான் அப்பர் லிமிட் ப்ராப்ளம். ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த கணவன் வந்து எப்போதுமே பிஸியாக இருக்கிறவர். ஸோ காலையிலே வேலைக்கு போயிடுறாரு, நைட் லேட்டாக தான் வராரு, வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு. அப்போ அந்த கணவன் மனைவிக்கு இடையில் வந்து அவங்க பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ வந்து பெரிய அளவில் நேரம் கிடைக்கல. இப்படி ஒரு 5 வருஷம் ஓடி போயிடுது. 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கணவனுக்கு ஒரு நாள் தோணுது, நம்ம ஒய்ஃபோட எப்போதுமே பெரிய அளவில் நேரம் செலவு பண்ணல, ஸோ இந்த தடவை அவருடைய பர்த்டேக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணிவிட்டு அந்த பர்த்டே காலையில் ரூமெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காரு. அவங்க எந்திக்கும் போதே ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணுறாரு, கேக் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உடனே ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஃபுல் டே வந்து அந்த ஒய்ஃபை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த ஒய்ஃபுக்கு 5 வருஷமாக ஹஸ்பண்ட் பேசாமல் பழகாமல் இருக்கிறது தான் நார்மல் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய லிமிட் வந்து அதுதான், அவங்களுடைய அப்பர் லிமிட் அதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் வந்து திடீர்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது அந்த லிமிட்டை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது அவங்களுடைய அப்பர் லிமிட் ஹிட் ஆகுது. அப்பர் லிமிட் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்? அன்னைக்கு சாயந்தரம் அந்த ரிசார்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது படிக்கட்டில் தவறி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து அவங்க கால் உடைஞ்சு போயிடுது. ஓகே, ஸோ இதுதான் அப்பர் லிமிட் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நமக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா, உங்கள் லைஃப்பில் நடந்ததோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நடந்ததோ ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த அப்பர் லிமிட் ப்ராப்ளத்தை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, ஸோ நம்ம எப்போதுமே நம்முடைய அப்பர் லிமிட் எதுன்னு நினச்சிருப்போம். அதுக்கு மேல் நம்ம போகணும் அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ எப்போ நம்ம வந்து என்ன லெவலுக்கு போகணும், அந்த லெவலில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னா அந்த அப்பர் லிமிட் நம்ம ரீச் ஆகக்கூடிய டைமில் அது வந்து நமக்கு நார்மல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த அப்பர் லிமிட் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏர் கண்டிஷன் ஏசி இருக்கு இல்லையா, ஏசியில் இருக்கக்கூடிய அந்த தெர்மோஸ்டாட்டை சொல்லுவாங்க. நம்ம எப்போதுமே நம்முடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குது, எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னா 2 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும்போது என்னெல்லாம் நமக்கு தேவை இருக்கும், எப்படி அந்த 2 லட்ச ரூபாவை செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஹையர் லெவலுக்கு நம்ம வந்து மூவ் ஆகணும். ஸோ அப்படி மூவ் ஆகக்கூடிய டைமில் நம்மளால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கும். அந்த அப்கிரேடு ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கும். இந்த அப்பர் லிமிட்டுங்கிறத வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லிமிட்னு சொல்லுவாங்க. ஹியூமன் லிமிட்டேஷன் அஃப்கோர்ஸ் இருக்குதே தவிர நம்ம யூஷுவலாக செட் பண்ணக்கூடிய நம்முடைய அப்பர் லிமிட் வந்து ஹியூமன் லிமிட்டேஷனுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜப்பானில் ஒரு நல்ல பழமொழி உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றால் அதை கண்டிப்பாக என்னாலும் செய்ய முடியும். யாருமே இந்த உலகத்தில் யாராலுமே செய்ய முடியவில்லை என்றால்
அதை நான் செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓகே, ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகுது இல்லையா? அதனால நம்மளால் எந்த ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண முடியுதோ அதை நம்மளால் உருவாக்கவும் முடியும். ஸோ ஸ்டார்ட் ட்ரீமிங், கிரியேட் அ பெட்டர் ஃபியூச்சர். ஓகே, ஸோ உங்களுடைய அப்பர் லிமிட் எதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த அப்பர் லிமிட்டை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு எப்படிங்கிறதையும் பிளான் பண்ணுங்கள். அப்பர் லிமிட்டை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஃப்யூச்சரையும் இமேஜின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த அப்பர் லிமிட் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திப்போம். பாய்.